ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் லாஸ்ட் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஹீரோவோட அம்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னோட பையனுக்கு மென்டல் இல்னஸ் இருக்குது, ஸோ அவனை எல்லாரும் ப்ளேம் பண்ணாதீங்க, அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட சைக்காட்ரிஸ்ட் கூட இங்கே தான் இருக்காரு. ஸோ ஜின்யோ அந்த ப்ராஜெக்டை விட்டு நிரந்தரமாக விலகி அதை லின் குரூப் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு மைக்லாம் ஆஃப் ஆகி பின்னாடி ஸ்க்ரீனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடிட்டு இருக்கு. நம்ம செங்கு சியாவும் தான் இந்த வேலையை பார்த்துட்டது. இங்கே உள்ள வருது நம்ம ஹீரோயின். என்னோட நேம் மெங், இந்த ப்ராஜெக்டோட பிஆர் மேனேஜராக இருக்கேன். நீங்கள் இந்த ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும், கரெக்டான ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் தான் அங்கே வந்திருக்கு. யாங் நீங்கள் கூட அதை வெரிஃபை பண்ணீங்கல்ல, பட் யாரோ அதை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, அப்போது அந்த ஃபுட்டேஜுமே மாற்றிருக்காங்கன்னு சொல்ல ஜின்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீ யாரு, இவளை கூப்பிட்டு வெளியே போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டுறா. சட்டப்படி நான் ஜின்யூவோட மனைவி. இப்போ நான் அவருக்கு பதிலாக பேசலாம் இல்லையாங்க. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. இப்போ வேலை செய்யற இடத்துல இருந்து அந்த மண்டையெல்லாம் ஓவரா குதிக்க ஆரம்பிச்சிடான். ஹீரோவே மென்டலா இருக்கும்போது எப்படி அவன் இதெல்லாம் பார்த்துப்பான்? இதுல மாத்தினதுக்கான ஃபுட்டேஜே இல்லாம நடிக்கிறாங்கன்னு சொல்ல மெட்டீரியல் மாறும்போது எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்குன்னு ஜோயு வந்துட்டான். இவ்ளோ பேசுறான்ல இந்த மண்டையன் தான் அந்த மெட்டீரியலை மாத்தினதே. இது தெரிஞ்சதும் நம்ம செங்கு போலீஸ் எல்லாம் அவனை பிடிச்சிட உடனே அம்மா ஏதோ தப்பான புரிதலால இப்படி ஆயிடுச்சு, இவனை இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ்ட ஒப்படைச்சிடறோன்னு பண்ணவும் சொல்லிட்டு மாட்டியும் விட்டு, பட் என் மகனோட மென்டல் ஸ்டேட்டை வச்சு இந்த ப்ராஜெக்ட் அவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ல நான் தான் அவனை ட்ரீட் பண்ண தெரபிஸ்ட். ஜின்னியோட மென்டல் ஸ்டேட்லாம் ரொம்பவே நார்மலாக தான் இருக்கு, அது எந்த வகையிலையும் ஒர்க் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே ஹீரோயினும் அப்போ உங்க மகனுக்கு இல்லாத இல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துறீங்களேன்னு கேட்க, ஒரு மகனுக்கு நோய்வாய்ப்படணும்னு எந்த தாய் தான் விரும்புவா? குழந்தைய விரும்பாத தாய் உண்டா? பார்த்து பேசுன்னு ஹீரோயினை திட்ட நீ வாய மூடுன்னு பாட்டிமா வந்துட்டாங்க. உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு அவன் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தானோ, மனசாட்சி இல்லாத பொம்பளை நீ. அவனுக்கு 7 வயசா இருக்கும்போதே அத்தனை மழை குளிர்ல அவனை துரத்தி விட்டுட்டல, என்ன உறைஞ்சே சாகணும்னு தானே பண்ண. ஜின்னியுக்கு எந்த ஒரு மென்டல் இல்னஸுமே கிடையாது. என் பேரனை இவதான் ஃபோர்ஸ் பண்ணி சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும்னு சொல்லி டெய்லியும் அனுப்பி வச்சிட்டு இருந்தா. ஒரு இருட்டான ரூம்ல பூட்டி வச்சுக்கிட்டு விளையாட்களை விட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற பொய்ய அவனை நம்ப வச்சாங்க. திரும்பவும் என் பேரனை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன்னு சொன்னல, என்னோட கடைசி மூச்சு என் உடம்புல இருக்க வரைக்கும் அது எப்பவும் நடக்க விட மாட்டேன். இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேச அந்தம்மா எழுந்து போயிடுச்சு. யாங்கும் இன்னும் என்னை யூஸ் பண்ண நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ நைட் நம்ம ஹீரோவுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனை பார்த்ததும் கண்ணெல்லாம் கலங்கி போய் நல்லா இருக்கியா, இழைச்சிட்டியே, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. நான் உன்கிட்ட தானே கேட்கிறேன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் ஆகல, எனக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைச்சான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரிவா வீட்டுக்கு போலாம், நான் பர்ஃபெக்ட்லி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். இப்போ ஃபோன்லலாம் நம்ம ஹீரோயினை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்கல்ல, அதை படிச்சு பார்த்து டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்க வேணா கூலா இருந்திருப்பேன், ஆனா எவ்வளோ பயத்துல இருந்தேன் தெரியுமா? உன்னை போலீஸ் கூப்பிட்டு போனதுல இருந்து எவ்வளோ கவலைப்பட்ட தெரியுமாங்க. பட் நான் கவலையே படல, ஏன்னா ரொம்ப கேப்பபிளான ஒய்ஃப்ல எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா தூங்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் உன்னை எப்பவும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் ஃபேங்கியா பையனுக்கு ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறதுக்கு செங்க கூப்பிட்டுருக்கான். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், ஸோ நானே கூப்பிட்டு போய்க்கிறேன்னு சொல்ல பையனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், எனக்கும் ஒன்றும் பெருசாக வேலை கிடையாது, உனக்கு பாரு கஸ்டமர் கூட வந்துட்டாங்க, ஸோ நானே கூப்பிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டான். அப்படி உள்ள வரும்போது 2 பசங்க யுவோட பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, அவன் ரொம்ப பாவம் இல்லைன்னு பேசுறது கேட்டதும் என்ன எதுக்காக பாவம்னு சொல்றீங்க, என் அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ணாலும் என் மேலே இன்னும் அக்கறையாக தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு திட்டேன். செங்கும் அவனுக்கு பேரண்ட்ஸும் நானும் இருக்கும்னு சொல்ல யார் நீங்கன்னு கேட்குதுங்க. நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்ன சிரிக்கிறீங்க, ஓடுங்கன்னு விரட்டி விட்டு இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் கூப்பிட்டு வந்தா பையனுக்கு நரிவேசத்தை போட்டு பிள்ளைங்கிட்ட அடி வாங்க விட்டுறாங்க. இதை பார்த்தா இவங்க அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி தான் செங்க கூப்பிட்டது. இவன் எப்படியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது பார்த்துருவாங்களேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டே போக இவன் டீச்சரை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குங்கிறான். இப்போ நைட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட பார்க்கறதுக்கு நம்ம ஃபேங்கியா எல்லாம் வந்துட்டா. பையன் பார்த்தா பொண்ணு ட்ரெஸ்ஸோட நின்றுட்டு இருக்கான். அதை இவ ஆசையா வீடியோ எடுத்துட்டு இருந்தா. நிறைய கெட்டப்ல வர்றது நம்ம செங்கு. இவ சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை அவனை. அந்த டீச்சர் பார்த்துட்டு இவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சவரா, பரவாயில்ல யுவா ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு, அவன் அடி வாங்க கூடாதுன்னு தான் அவர் இந்த கெட்டப்ல நடிக்கிறாரு தெரியுமான்னு சொல்ல இவ்வளோ அப்படியே பார்க்கும்போது பிள்ளைங்க கிட்ட எல்லாம் செங்க அடி வாங்குறது பார்க்க டக்குன்னு சிரிப்பு வந்தாலும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா. தன்னோட பையனுக்காக அவன் எவ்வளோ கேர் பண்றான்னு சொல்லி இப்போ அந்த ப்ரோக்ராம் முடிச்சதும் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்ல செங் எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். வயலன்ஸ்லாம் எதையும் சரி பண்ணாது, நீ தானே சொல்லியிருக்கங்க, என்ன டீஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் சரி நல்லா மைண்டு ப்ரிப்பேரோட நாளைக்கு வா, அழுதா கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி எங்களை நீங்களே வீட்டில் ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம்
என்னோட பார் சீக்கிரமாவே ரெஸ்டாரண்ட் ஆக போகுது, அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்ல, எதுக்காக பாரை ரெஸ்டாரண்டா மாத்துறேன்னு கேட்கவும், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், குழந்தை பையனா இருக்கும்போது பாருக்கு எப்படி வர முடியும், அதான் மாத்தினேன்னு சொல்ல, சரி சரி நான் கண்டிப்பா வரேன்னு பையனே சொல்லிட்டான். அப்போக்கே நான் போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவமா போக, எனக்கு ஏன் செங்க சோகமா இருக்க மாதிரியே தோணுதுன்னு கேட்கிறான். உனக்கு செங்க பிடிக்குமான்னு கேட்க, ஆமா அவர் என்ன அக்கறையா பாத்துக்கும் போது கண்டிப்பா எனக்கும் அவரை பிடிக்கும் இல்லைங்க, ரொம்ப பேசுறடா, சரிவா போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நேரத்திலே கிளம்பிட்டான். அடுத்து பார்த்தா ஜோயும் வந்திருக்கான் வீட்டுக்கு. கண்ணு முன்னு தெரியாம உங்களை ஹேட் பண்ணது மட்டும் இல்லாம அட்டாக் வேற பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூங்கிறா. விடுங்க விடுங்க, இனிமேல் இந்த லூசுத்தனமான விஷயத்த பண்ணவே மாட்டேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமா வாழுவேன்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணும்போது இந்த ஆல்பம் கிடைச்சதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு போட்டோவை பார்த்தவன் இதான் உங்க அம்மாவான்னு ஷாக்கா கேட்கிறான். ஆமா, ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்க நீவ சொல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருந்தேன், அப்போ அந்த ஆர்ஃபனேஜ்ல உங்க அம்மாவும் லிங்பேவும் கொஞ்சம் கோவமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கதை நான் பார்த்தேங்கிறான். ஹீரோயினோட அம்மா, ஏன் இப்படி பண்ண, இது வரைக்கும் நான் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கேனான்னு கேட்க, நான் உன்னை வெறுக்கிறேன், என்னோட வழியை நீ உணரணும் இல்லைங்கிறாங்க. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு, ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோன்னு அம்மா கேட்டிருக்காங்க, இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். இப்போ அந்த ஆல்பம்ல எடுத்து பார்க்கவும் இவங்க அம்மா இன்னொரு பொண்ணோட நல்லா க்ளோஸா இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அம்மா லிங்பே தான். ரெண்டு பேரும் இதே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க, எப்பவும் ஒன்னாவே தான் இருப்பாங்களாமா. இந்த குரூப் போட்டோ லிங்பேவை அடாப்ட் பண்ணிட்டு போகும்போது எடுக்கப்பட்டது. பட் அந்த தத்தெடுக்க வந்த ஃபேமிலி உன்னோட அம்மாவை தான் ஆசைப்பட்டாங்க, ஆனா லிங்பேவை தான் அவங்க கூட்டிட்டு போகணும்னு உன்னோட அம்மா விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த லிங்பேவை காட்ட நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா ஒன்னா இருந்த போட்டோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, வாங்கோட நீங்களும் சேர்ந்து போட்ட அந்த டீலிங் வெளியே தெரிஞ்சிடுங்கிற பயத்துல தானே மொத்தமா அந்த ப்ராஜெக்டே லின் குரூப்க்கு கொடுக்க பாத்தீங்க, உங்களுக்கும் மெங்கோட அம்மாவுக்கும் என்னதான் சம்பந்தம்னு கேட்க, அவ சின்னதுல இருந்தே எல்லாருக்கும் அவளை பிடிக்கணுங்கிற மாதிரியே நடிப்பா, உண்மையான ஃப்ராடே அவதான் சொல்ல, அவங்க இந்த கேஸ்ல ஃப்ராடா இல்ல விக்டிமான்னு இவன் கேட்கும்போது, அடுத்த டைம் வரனா எவிடன்ஸோட வான்னு அதுக்கு மேல பேசவே இல்லை. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோ அம்மாவோட பேசின விஷயத்தெல்லாம் வெளிக்காமிச்சிக்கவே இல்லை, ஹீரோயினுமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லல. அப்போ அந்த மொட்டையன் கால் பண்ணி, வாங்கிப்போ காணாம போயிட்டான்ல, ஒரு மாசம் மேல திரும்ப வரலனா ஒரு பென்ட்ரைவை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான், அதுக்கான விலையை கொடுத்துட்டு எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அந்த வாங்க போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ அம்மாவோட ஆட்கள் எல்லாரும். என்னத்தை மறைச்சு வச்சிருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கட்டத்துல முடியாம எதையோ காதுக்குள்ள சொல்லிட்டான். இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மொட்டையனை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்காங்களா, பார்த்தா பின்னாடியே வாங்க அடிச்ச ஆட்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. அப்போ அந்த பென்ட்ரைவ் எடுக்க தான் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்களும் முன்னாடி போக அவனுங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு ரூம் கிட்ட போய் ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க. அவனுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணா தானே அந்த பென்ட்ரைவை எடுக்க முடியும். ஆனாலும் ஒருத்தங்கிட்ட நம்ம ஹீரோயின் கண்ணில் பற்ற அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, இவளும் ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த மொட்டையை இவங்க கிட்ட காலில் பேசினதை ரெக்கார்டர் ஆன் பண்ணி விட, சரி அவங்க உள்ளதா இருக்கான்னு பெரிய ஸ்பைய உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க, இங்க நம்ம ஹீரோயின் எப்படியோ அவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கீழே உள்ள பார்சல் லாக்கரை பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணா உள்ள அந்த பென்ட்ரைவ் இருக்கு. அந்த மொட்டையன் பணத்தை அனுப்புனா பென்ட்ரைவ் இருக்க லாக்கரோட பாஸ்வேர்டை சொல்றேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ எப்படியோ அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துற, இங்க நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுல, எப்படியோ நம்ம ஹீரோயின் பென்ட்ரைவ் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ ரெண்டு பேரும் அந்த பென்ட்ரைவை ஆன் பண்ணி பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை. அந்த மொட்டையனுக்கு கால் பண்ணாலும் காலே போக மாட்டேங்குது. அப்போ அவன் நம்மளை ஏமாத்திட்டானா அப்படி சொல்லிட்டு ஒரே அப்செட்டு. நான் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் ஹெட்செட்டை மாட்டிட்டு சீக்கிரட்டா வெளியே வந்து இன்னொரு பென்ட்ரைவை போன்ல கனெக்ட் பண்ணி ஆடியோவை பிளே பண்ணி கேட்கிறா. இதுதான் அந்த மொட்டையன் கொடுத்த பென்ட்ரைவு. நம்ம ஹீரோ கிட்ட வேறைய காமிச்சு ஏமாத்திட்டா. இப்போ அந்த ஆடியோல என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மாவை அந்த லிங்பே வேணும்னே தான் மாட்டி விட்டுருக்காங்க. அவளை இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவை, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே இதுல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் உனக்கு காசு கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு கிளம்பிடுன்னு சொல்ல, அப்ப திரும்பவும் ஃப்ராட் வேலையை பார்க்கணுமான்னு கேட்க, என்னோட பல வருஷமா வேலை செய்யற, உன் மேல எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு, வேணா நான் சொல்ற இதெல்லாம் பண்ணிட்டு நீ அந்த ப்ராஜெக்ட்ல ரைஸ் பண்ண ஃபண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்க்கோன்னு சொல்லியிருக்கா. அதனால்தான் இவன் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஏமாத்தி கடைசியில அவங்க இறந்தே போயிட்டாங்கல்ல. அது எல்லாத்துக்கும் மூல காரணமே ஹீரோவோட அம்மா தான். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆடியோவை நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்து கேட்டுட்டு இருக்க, பார்த்தா வெளியே ரோட்ல அந்த ஸ்பை நின்றுட்டு இருக்கான். அப்போ இவன் இவங்களோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டானா. அடுத்த நாள் பாட்டியை ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுறாங்க. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது, நான் எப்படி பயமே இல்லாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன், என்கிட்ட இருந்து கத்துக்கணும்,
ப்ராப்ளம் வந்தா தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை கட்ட அந்த ஆடியோ பத்தின எல்லா விஷயத்தையும் ஃப்ராங்க கிட்ட சொல்லிட்டா. பட் அந்த லிங்பேவும் வாங்கும் சேர்ந்து வேற என்ன டீல் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இந்த ரெக்கார்டை லீக் பண்ணாலே பெரிய ஆபத்து தான் வரப்போகுதுன்னு சொல்ல ஆக்சுவலா இந்த ஆடியோவை வச்சு அந்த வாங் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். பட் இப்போ அவனே காணாம போய் லிங்பேவை நீதி முன்னாடி நிறுத்தணும்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். ஆனா அந்த லிங்பே ரொம்ப ஆபத்தானவங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாங்க. நான் ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. சரி இந்த விஷயம் ஜினியுக்கு தெரியுமான்னு கேட்க கட்பனா நைட் ஒரு மாதிரி சேடா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட ஒரு வேலை, அந்த எம்டி பென் டிரைவ்ல உன்னோட அம்மாவுக்கு எதிரான எவிடன்ஸ் இருந்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, உன் அம்மா சூசைட் கேஸ்ல என்னோட அம்மா கனெக்ட் ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பா நான் அவங்கள காப்பாற்ற நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நம்மளும் கத்துக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் கையை பிடிச்சி சரின்னு சொல்றா. இப்போ அடுத்த நாள் நேரா லிங்பேட்டை வந்து உங்ககிட்ட உன்னை காட்டணுமேன்னு சொல்லி அந்த ஆடியோவை போட்டு காட்டுறா. என்னோட சேர்ந்து உன் ஃப்ரெண்டையே கெடுக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு இதெல்லாம் பயமா இல்லையான்னு அந்த வாங் கேட்கும்போது அவ அதுக்கு தகுதியானவதான், அவளால நான் இழந்தது ரொம்ப அதிகம்னு அவங்க அந்த ரெக்கார்ட்ல பேசியிருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு உண்மைதான் வேணும், சொல்லலைன்னா இதை மீடியா கிட்ட கொடுத்துருவேன், அது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி என்ன வேணா ஆகும்ல, உங்க பேரு போனா கவலைப்பட மாட்டீங்க, அதுக்காக உங்க கம்பெனி போனா விட மாட்டீங்கல்லன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வீட்ல இருந்து கால் பண்ணி அப்பாவை இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு போலீஸ் இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்க தானே இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வரா. அவங்க அப்பா ஒரு கான்ட்ராக்டருக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்காரு, அவன் அந்த காசை தூக்கிட்டு தலைமறைவாகிட்டான். இதுல அப்பாவுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் இழுத்துட்டு போயிட்டாங்களாமா. அவன் காசை மட்டும் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலன்னா பிரச்சனை பெருசுதான் ஆகும்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துட்டான். அவனை வெளியே கூப்பிட்டு லிங்பேவும் வாங்கும் சேர்ந்து என்னோட அம்மாவை ஏமாத்திருக்காங்க, நான் இன்னைக்கு அவங்கள மீட் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொல்ல சரி விடு, எல்லாம் நல்லதுக்கு தான், எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, நான் இதை சரி பண்றேன்னு கேட்கிறான். என்ன உன் அம்மாவை மீட் பண்ண போறியான்னு கேட்க இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தரை நான் மீட் பண்ண போறேங்கிறான். அது இவனோட தாத்தா தான், பாட்டிமா தான் அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் போது கண்டிப்பா அவர்கிட்ட போ, அவர் உனக்கு பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளைட்ல போய் தாத்தாவை மீட் பண்றான் ஹீரோ. என்ன பேசுறாங்கன்னு தெரியல, போய் 2 நாள் ஆயிடுச்சேன்னு ஹீரோயின் வருத்தப்பட்டுட்டு இருக்க ஃபேங்யா ஹீரோயினுக்கும் செங்குக்கும் கால் பண்ணி பையனை காணோம், மத்தியானத்துலேருந்தே அவனை காணோன்னு டீச்சர் கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்ல சரி 3 பேரும் தனித்தனியாக போய் தேடலாம்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் கடை மாலுன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடுறாங்க. நம்ம செங்கு தான் ஒரு பார்க்கில் அவனை கண்டுபிடிக்கிறான். என்னடா அடிபட்டிருக்கு, சண்டை போட்டியான்னு கேட்க என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்கிறான். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அப்புறம் ஏன் நான் இல்லாமல் தனியாக சண்டை போட்டு வந்திருக்கேன்னு கேட்கவும் என்னோட அம்மா பார் ஓனரோட சேர்ந்துக்கிட்டு என் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தப்பாக பேசுகிறானுங்க, அதான் சண்டை போட்டு நான் ஓடி வந்துட்டேங்கிறான். ஆக்சுவலாக நானும் அம்மாவுங்கும்போது என்னோட அம்மா சீட் பண்ணலன்னு எனக்கு தெரியும், அதே நேரம் என் அப்பா எப்படி பட்டவரணும் எனக்கு தெரியும், பட் திரும்ப மட்டும் அவங்க அப்படி பேசினானுங்க, கண்டிப்பாக அடிப்பேன் தோக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவன் கால் பண்ணுறதை பார்த்துட்டு அம்மாட்ட சொல்ல வேணாம் அவங்க வருத்தப்படுவாங்கன்னு கேட்கவும் அதை சொல்லலை. இது மாதிரி பையன் பார்க்கில் இருக்கான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லவும் அவள் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பையனை பயங்கர கோவத்தில் அடிக்கிறா. இதில் அடி வேற பெற்றிருக்கல, பையன் சண்டை போட்டுன்னு சொல்லிட கரெக்டாக செங்கு வாய் அடங்காம நான் பாக்ஸிங் கற்று தரேன், ஸோ கண்டிப்பாக அடுத்த டைம் அவன் வின் பண்ணிட்டு தான் வருவான்னு சொல்லிட என்னடா பேசிட்டு இருக்க, நீ தான் சின்ன வயசுல எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு சுற்றிட்டு இருப்பேன், உன்ன மாதிரி என்னோட மகனும் ஆகணுமா, அவன் ஒன்றும் உன்னோட மகன் கிடையாது என்னோட மகன், அவன் சண்டை போறத எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோடு இழுத்துட்டு போயிட்டான். அவன் ஒரு பதட்டத்துல பேசிட்டா, பெருசா எடுத்துக்காத நம்ம ஹீரோயினும் ஓடிட பாவம் இங்க செங்குக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இங்க வீட்டுல வந்து மருந்து போட்டு விட்டுக்கிட்டே வலிக்குதான்னு கேட்க பையனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் என் மேலதான் தப்பு இருக்கு, செங்கு கிட்ட எதுக்காக அப்படி கோவத்தோடு பேசுனீங்க, அவன் உன்னை பாக்ஸிங் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி உன்னை சண்டை போட சொல்றான், நான் பாக்ஸிங் கத்துக்கணும்னு நினைக்கிறது யாரும் என்ன புள்ளி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக, என்னோட சாய்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு தானே சொன்னீங்க, பாக்ஸிங்கும் என்னோட சாய்ஸ் தான் சொல்றான், நீ ஹர்ட் ஆனா எனக்கும் ஹர்ட் ஆகும், உனக்காக அம்மா வருத்தப்படுவேன்னு சொல்லவும் மா என்ன மட்டுமே உங்க உலகமா நினைச்சு வாழாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இவன் சொல்ல இனிமேல் அம்மாவை விட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி வாங்கிட்டு போய் ரெஸ்டாரண்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் செங் அவன் உன் மகனே கிடையாது, என் மகன் எல்லாம் பேசினதெல்லாம் ரொம்ப வருத்தத்தோட நினைச்சு பார்த்துட்டு இருக்க இவளுக்கே கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டா மனசில் வச்சுக்காதன்னு மெசேஜ் பண்ண அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அனுப்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கே வந்துட்டாரு, அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏமாத்திட்டு போனவனே திரும்ப வந்து சரண்டர் ஆகிட்டான். இது மாதிரி அப்பா வந்துட்டாருன்னு ஹீரோ கிட்ட சொல்ல எனக்கு தெரியுங்கிறான். சரி நீ எப்போ வருவன்னு கேட்க திரும்பி பாருனதும் அவ்வளோதான்,
கண்ணெல்லாம் கலங்க ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்ல, நான் தான் இப்போ வந்துட்டல அப்படின்ட்டு இருக்கான். இப்போ நைட் எங்கே போயிட்டு வந்துன்னு விசாரிக்கும்போது, என்னோட தாத்தாவை தான் பார்த்துட்டு வந்தேன். பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட கான்டாக்டை எனக்கு கொடுத்தாங்க. வாழ்க்கையில் நான் அவரை மீட்டே பண்ண மாட்டேன்னு நினச்சங்கும் போது, அப்போ எனக்காக மீட் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படவும், சேச்சா அவரை மீட் பண்ணதுலேயும் எனக்கு சந்தோஷம்தான். ஆக்சுவலாக லிங்பே தான் உன் அப்பாவை பிளான் பண்ணி மாட்டி விட்டதே. பட் லிங்பேயை விட தாத்தா ரொம்ப பணக்காரர். ஸோ ஆளை வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லவும், ஜின்யூ ரொம்ப தேங்க்யூன்னு இவ சொல்ல, தேங்க்ஸ் சொன்னால் பத்தாது, நான் உன் மடி மேலே படுத்துப்பேன்னு படுத்துக்கிட்டு தாத்தாவோட மீட் பண்ணதை நினச்சி பார்க்குறான். ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டிருப்பான் போல. ஸோ அதுக்கு அவரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் இனிமேல் நீ பாஸ்ட்டை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. வேற எதுவும் பேசல போல. இப்போ அடுத்த நாள் பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. எல்லாரும் முகத்தையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி 2 பேரும் ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முகத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. வெளியே எல்லாரும் ரொம்ப பயத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னமோ ஏதோன்னு சொல்லி. ஹீரோக்கெல்லாம் ரொம்பவே வருத்தம். அப்படியே இந்த லிங்பேவை காட்ட, ஹீரோயினோட அப்பாவை வெளியே எடுக்கிறதுக்கு ஜின்யூ ஹெல்ப் பண்ணல, வேற யாரோ பண்ணியிருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து, நீங்கள் ஹாய்லேண்ட் ப்ராஜெக்டில் பண்ண விஷயத்தால நம்ம ஹன்ஹாய் குரூப்போட ஸ்டாக்லாம் கம்மியாயிடுச்சு, ஸோ இனிமேலும் நீங்கள் மேனேஜராக இருக்க வேணாம், விலகிடுங்கன்னு சொல்ல, ஹன்ஹாயோட பெரிய ஷேர் ஹோல்டரே நான் தான், அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன், விலக சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்க, அதிக ஷேர்ஸை தாத்தா தான் வச்சுருக்காரு. 15% ஷேர் வச்சுருக்க ஜினியும் அவர் பக்கம்தான், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல, அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களான்னு கேட்கும்போது, ஃபேமிலி விஷயத்தையே உங்களால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, கம்பெனி எப்படி பண்ண முடியும், எங்களுக்கு கம்பெனி தான் முக்கியம், ஸோ நீங்களாவே ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போது இவங்க அம்மா ஏதோ ஒன்று நினச்சி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ சின்ன வயசில் நடந்திருக்கும் போல. இப்போது ஜினியுக்கு ஹெல்ப் பண்ணது யாருங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டாக்டர் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சது, அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போதான் எல்லாருக்கும் உயிரே வருது. ஹீரோயினும் எங்கள் பாட்டியை வீட்டில் விட்டு உங்கள் பாட்டிக்கான ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டா. இங்கே ஹீரோவும் பாட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி பயமே இல்லாமல் எல்லாத்தையும் தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணணும்னு அவங்க சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயின் பாட்டியோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பும்போது யாரோ அவளை கடத்திட்டாங்க. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் எபிசோட் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாகவே அந்த எபிசோடில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.